பேக் டு another episode of ARB recipes. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்தியான சட்டுன்னு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அவகாடோ சட்னி. இந்த சட்னி நம்ம ஒரு தேசி ஸ்டைல் குளுக்கோமாலேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு டிப்பாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபந்தான். இப்போ இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அவகாடோ எடுத்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ரைப்பான அவகாடோ எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃபைனாக மேஷ் பண்ண வரும். அது கூடவே கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் பெப்பர், அப்புறம் பொடியாக நறுக்கி இஞ்சி அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தயிரையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வழக்கமாக நம்ம சட்னியை எப்படி தாளிக்கிறோமோ அதே ஸ்டைல் தான் இந்த அவகாடோ சட்னியை தாளிக்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வழக்கம் போல் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் ஜீரகம், உளுந்து இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. உளுந்தையும் ஜீரகத்தையும் நம்ம கருக விடாமல் நல்லா தாளிச்சிக்கோங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு தாளிச்சிக்கோங்க. தாளித்து முடிச்சதும் நம்ம அவகாடோட இதை சேர்த்துட்டா போதும். அவ்வளவுதான், நம்மளோட அவகாடோ சட்னி சட்டுன்னு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அவ்வளவுதான், நம்மளோட யம்மியான ஹெல்தியான அதுவும் 5 நிமிஷத்தில் சட்னி செய்யக்கூடிய அவகாடோ சட்னி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த யம்மியான அவகாடோ சட்னியை நீங்கள் தோசை கூடயோ இல்லை இட்லி கூடயோ ஒரு டிப்பாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அண்ட் முக்கியமாக ஓட்ஸ் ஊத்தப்பம் கூட இது பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அண்ட் மறக்காமல் ARB ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.